தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை அவதூறாக பேசும் தேவேந்திரர்கள். சீமானை அவதூறாக பேசும் தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமான் இவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர். தமிழகத்தில் ஒரு மூன்றாவது பெரிய கட்சி, அதாவது அல்லக்கை கட்சி கிடையாது. இந்த காங்கிரஸ், பிஜேபி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, புதிய தமிழகம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த மாதிரி ஒரு அல்லக்கை கட்சி கிடையாது. சீட்டுக்காக வேண்டி கையேந்திர கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தனித்து போட்டியிட்டு 8% அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி 2009ஆம் ஆண்டு ஈழத்திலே தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது வெகுண்டெழுந்த சீமான் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி, அதற்கு பின்பு திராவிடத்தால் நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று மக்களுக்கு உணர்த்தி தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் குலத்துக்காக, தமிழர் நிலத்துக்காக, தமிழர் உரிமைக்காக போராடி வருகிறார். சீமான் வந்த பிறகு தமிழ் தேசியம் தமிழகத்தில் பரவ ஆரம்பித்துள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் நாம் தமிழர் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இதுவரை ஏமாற்றி பிழைத்த திராவிடம் சீமானின் வருகையால் அதிர்ச்சி அடைந்தது. சீமான் மீது அவதூறுகளை அள்ளி பூசியது. ஏன்னா அவதூறுகளை அள்ளி பூசுறது தான் திமுகவுக்கு பழக்கம். அதாவது ஒரு யூடியூப் சேனல், அதாவது இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், சுந்தரவல்லி, திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி ஆட்கள் ஒரு வீடியோ போடுவாங்க. இல்லாட்டினா பத்திரிகையாளரை சந்திக்கிற மாதிரி சந்தித்து ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் திமுக கொடுக்கும். அதுக்கப்புறம் திமுக என்ன முடிவு பண்ணிருச்சுன்னா, அவங்க போடுற வீடியோ குவாலிட்டி பொறுத்து, தரத்தை பொறுத்து ஏபிசின்னு கேட்டகரி பிரித்து ஒரு வீடியோவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, உங்கள் வீடியோ ஏ கிரேடு 50,000 வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சீமானை யார் யார் தரக்குறவா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அறிவாலயத்திலேருந்து பணம் கொடுக்குது. ஆக சீமானை தரக்குறவா பேசினா திமுக மனதில் இடம் பிடிக்கலாம். நாளைக்கு தேர்தல்னால் 1 சீட்டு 2 சீட்டு வாங்கலாம். இல்லை தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்து பெட்டி வாங்கலாம். இல்லை தேர்தல் நேரத்தில் சீமானை பற்றி அவதூறாக பேசி காசு வாங்கலாம். அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைக்கி சீமானை தரக்குறவாக பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்களில் பேசுகிறாங்க. இன்னொன்று, சீமானை பற்றி பேசினா சோறு, அப்போ தான் சோறு அவங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது, சீமானை பற்றி பேசினா விளம்பரங்கள் நிறைய வருது. ஊடகத்தில் விளம்பரமாகலாம், நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் சீமானை தரக்குறவாக பேசுகிறாங்க. அது திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வன்னியரசாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரி, அல்லது நாகை திருமல்லுவன், கோவை ராமகிருஷ்ணன், சுந்தரவல்லி, திருமுருகன் காந்தி, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் சீமான் சோர்ந்து போகிறது கிடையாது. இப்போ அவங்க பேசுகிற மாதிரியே இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் சீமானை அவதூறாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அவதூறாக பேசுகிறாங்க. அது ரொம்ப தப்பு. சீமான் முதல்ல தமிழ் குடியை சார்ந்தவர், அதை புரிந்து கொள்ளணும். சீமான் நாயுடு கிடையாது, ரெட்டி கிடையாது, தெலுங்கர் கிடையாது, மலையாளி கிடையாது, கன்னடர் கிடையாது. நம்முடைய தமிழர் நிலத்துக்கு சொந்தமானவர், தமிழ் குடியை சார்ந்தவர், நாடார் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய மனைவி மறவர் குலத்தை சார்ந்தவங்க. ஆக அவர் தமிழ் குடியை சார்ந்தவர். இன்னொன்று, இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா கட்சியில் ஜாதி பார்த்து பொறுப்பாளர்கள் போடலை. இன்றைக்கி கட்சியிலேயே மாவட்ட செயலாளர்கள் 30 பேர்த்துக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இருக்காங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர்களே நிறைய பேர் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்காங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 4 தொகுதிகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் போட்டிக்கிட்டாங்க. அதில் 2 தொகுதி பொது தொகுதி. ஒன்று திண்டுக்கல்லில் கைலைராஜன் பொது தொகுதியில் போட்டிக்கிட்டாப்புல, இன்னொருத்தவங்க சென்னையில். ஆக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 2 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கி நாம் தமிழர் கட்சி முக்கியத்துவம் கொடுத்துச்சு. பட்டியல் வெளியேற்றத்துக்காக வேண்டி சீமான் குரல் கொடுத்துட்ருக்காப்புல. பாண்டியர்கள் தான் பல்லர்கள் அப்படின்னு அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஆக முழுக்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவாக இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாதி பார்த்து வேட்பாளர்கள் நிப்பாட்ட மாட்டாப்புல. அதாவது இன்றைக்கி திருநெல்வேலியில் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் நாடாரை வேட்பாளரை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே அந்தோணி விஜய், ஃபர்வீனா அப்படிங்கிற 2 பேர் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க சீமானுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க.
இங்கே வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நாடார் சமூகத்துக்கு வேட்பாளர் நிற்காமல் வேறு சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாரு. அப்போ அண்ணன் என்ன சொன்னாப்புலன்னா, சீமான் நாடார் சமூகத்துக்கு அதிகமாக நிற்கிறாங்கனால நாடார் சமூகத்துக்கு கூட போடக்கூடாது அப்படிங்கிறாப்புல. ஒரு நாடார் சமூகம் அதிகமாக இருக்காங்களா, அப்போ நாடார வேட்பாளரை நிப்பாட்டாத அப்படின்ட்டு கோனாரை நிப்பாட்டுறாப்புல வேட்பாளரை. கோனார் அங்கே மைனாரிட்டி. இதுதான் அது. தேவர் அதிகமாக இருக்காங்களா, தேவேந்திரகுல வேளாளர் நிப்பாட்டு. தேவேந்திரகுல வேளாளர் அதிகமாக இருக்காங்களா, கோனாரை நிப்பாட்டு. நாடார் அதிகமாக இருக்காங்களா, பிள்ளைமாரை நிப்பாட்டு. பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்களா, தேவரை நிப்பாட்டு. இப்படி தான் வந்து சீமான் வந்து வேட்பாளர் தேர்வு செய்கிறாப்புல. சாதி பார்த்து வேட்பாளர்களை தேர்வு செய்யலை. அவர் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கணும், நாம் தமிழர் என்ற உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருக்காப்புல. தமிழர் நிலத்தை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காப்புல. ஏன்னா தமிழர் நிலத்தை தமிழன் ஆண்டால்தான் தமிழ் நிலத்து மேலே ஒரு அன்பு வரும், பாசம் வரும், ஒரு அக்கறை இருக்கும். இன்றைக்கி தமிழர் நிலத்தை தெலுங்கை ஆள்றான். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பூரா வெட்டி கேரளாவுக்கு கடத்துகிறான். ஆற்று மணலை பூரா கொள்ளையடிக்கிறான். இயற்கை வளங்கள்லாம் சுரண்டப்படுது. தமிழர்களுடைய விவசாய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு தொழிற்சாலை அமைப்பதற்காக கொடுக்குது இந்த தெலுங்கு திராவிட அரசு. ஆக தமிழர்களுக்காக வேண்டி அவர் குரல் கொடுத்துட்டு இருக்க சீமானை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ட்டு திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவதூறு பேசுது. அது திமுகவுடைய இயல்பு. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழ் குடியை சார்ந்தவர்கள், தெலுங்கர்கள் கிடையாது. முதல் அதை புரிஞ்சுக்கணும். ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் நாகரிகமான ஒரு திணையை சார்ந்தவர்கள், மருத திணையை சார்ந்தவர்கள், மருத குலத்தை சார்ந்தவர்கள், விவசாய குலத்தை சார்ந்தவர்கள். அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாகரிகத்தை வந்து கடைபிடிக்கணும். ஒரு சிலர் செந்தமிழன் சீமானை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறீங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வேதனைனால நாங்கள் வந்து சோர்ந்து போகிறதே கிடையாது. அதனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் இனிமேல் வருங்காலத்தில் செந்தமிழன் சீமானை பற்றி பேசாதீங்க அவதூறாக. ஏன்னா அவர் தமிழர்களுக்காக, தமிழ் நலனுக்காக அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் அவர் அவதூறாக பேசாதீங்க. அவதூறாக பேசுகிறதுனால அவர் ஒன்றும் கண்டுக்க போகிறது கிடையாது. கடந்து போயிட்டே இருப்பார். ஏன் அண்ணன் தம்பி தானே அப்படின்ட்டு போகிறார், பேசுனா பேசட்டும்ட்டு. அதனால் பதில் ரிப்ளை கூட கொடுக்க மாட்டாப்புல. ஒருத்தர் வந்து தன்னை பற்றி திட்டினார்னா அதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டாப்புல. ஏன் அண்ணன் தம்பி தானே, பேசுனா பேசிட்டு போகட்டும் அப்படின்ட்டு போவாப்புல. அந்த மாதிரி தான். அதனால் தயவு செஞ்சு செந்தமிழன் சீமான் அவர்களை அவதூறாக பேசாதீங்க தேவேந்திரகுல வேளாளர்கள். அடுத்ததாக அப்படி யாராவது தொடர்ந்து அவதூறாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பேசுனாங்கன்னா தேவேந்திரர்கள் அந்த நபர்களை புறக்கணிச்சுட்டு கடந்து அரசியலில் கடந்து போங்க. அதான் வேலை. நேற்று கூட ஒரு தம்பி திண்டுக்கல்லேருந்து இமான் பூபதி பேசினாப்புல. நான் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசினேனே, அந்த பையன் தேவேந்திரகுல வேளாளர். உடனே என்ன சொல்லிட்டாங்க, நீ தேவேந்திரனே கிடையாது, யாருக்கு பிறந்தையோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆக தேவேந்திரகுல வேளாளர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை அவதூறாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நாகரிகம். நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி பயணிப்போம்.